ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி இந்த சப்ஜெக்ட்னாலே எனக்கு பிடிக்காது. ஏன்னா அது ரொம்ப வரலாறுக்குள்ளே போகும். ஸோ இப்போ எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து மைலேஜுக்காக பட்ஜெட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யூசேஜுக்காகலாம் கார் வாங்குவாங்கள்ல. ஆனால் நம்ம வந்து இதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்குறவங்களாம் இருக்காங்க. எப்படின்னா அவங்க ஒரு 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 பொருள் வாங்குறாங்கனாலே அந்த பிராண்டோட ஹிஸ்ட்ரி அவங்களோட வளர்ச்சியை பார்த்து பிடிச்சி போய் அவங்கள ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு அவங்களே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்களா. ஸோ அந்த பிராண்டுக்குள்ளே நம்ம பை பண்ணணும் ஒரு ப்ராடக்டை அப்படின்றதே அவங்களுக்கு ஒரு ஆசையாகவே இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் ஃபோக்ஸ்வேகன், அதில் வந்து விட்டஸ் அந்த காரை தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நானே டெய்லியும் வெளியில் போயிட்டு ஒரு ஈவினிங் வரேன்னா அதிகபட்சம் என்னால் வந்து இதை வந்து ஒரு 2 கார் பார்க்கலாம். ஸ்விஃப்ட்டு, டிசைரு, XUV 700, இனோவா கிறிஸ்டா அளவுக்குலாம் அந்த காரை வந்து ரோட்டில் வந்து பார்க்க முடியாது. மேபி திருச்சியில் அப்படி இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. மற்ற ஊர்லலாம் நிறையா ஓடுதானானும் எனக்கு தெரியல. ஆனால் திருச்சியில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கார் 2 கார் பார்க்குறதே எனக்கு தெரிஞ்ச அதிசயம் தான். இதில் அதுக்குன்னு இது வந்து சேல்ஸ் இல்லைன்னு சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, இது ஜெர்மன் பிராண்டு. ஃபோக்ஸ்வேகன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிராண்டு. 1937லேருந்து இருக்குது இந்த பிராண்டு, ஓகேவா. ஆனால் இந்தியாவில் எப்போ வந்துச்சுன்றது எனக்கு டீட்டெயிலாக தெரியல, சரிங்களா. இந்த காரை தான் இன்றைக்கி ஓட்டி பார்க்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஃபோக்ஸ்வேகனை இன்ன வரைக்கும் ஒரு காரை கூட நான் ஓட்டி பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு போலோவில் GT அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். இருக்கிற சின்ன பசங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு கைக்குள்ளே வச்சுக்கிட்ட ஒரு கார் அது. நிறைய பேர் கோயம்புத்தூர்லாம் இன்றைக்கியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலோ வந்து ஆல்ட்ரு பண்ணி பயங்கரமாக வச்சுருக்குறாங்க. கேரளாலாம் இன்னும் பயங்கரமாக இருக்குது, சரியா. இன்றைக்கி ஃபோக்ஸ்வேகனில் நம்ம பார்க்க போகிறது இந்த விட்டஸ் தான். ஸோ இதை வந்து யாருக்கு செட் ஆகும், யார் அதிகமாக இதை வாங்குகிறாங்க, ஸோ இதை வாங்கினாங்கன்னா எப்படியெல்லாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒரு ட்ரைவ் போயிட்டே பேசுவோம், ஓகேவா. இந்த விர்டஸ் கார் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு உண்மையிலே நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதே மாதிரி தான் இருக்குது. அதாவது இது ஜெர்மன் பிராண்டுன்னு சொன்னேன்ல. ஸோ இவங்களோட ஒரு ஸ்பெஷலே என்னன்னு நான் உள்ளே வந்து டீட்டெயில் பார்க்கும்போது என்ன போட்டிருந்தாங்கன்னா, அந்த கீரை வந்து நல்லா குயிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம், டக்குன்னு ஸ்மூத்தாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த சேஞ்ச் பண்ணி ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி வண்டியோட மூவிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து படித்தேன். ஆனால் இப்போ அதை உண்மையிலே ஃபீல் பண்ணுறேன். அப்படி கீரை சேஞ்ச் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அந்த ஒரு இன்ஜின் ரைஸ் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத் மூவ் இருக்குது, பக்காவாக இருக்குது வண்டி. அதோட இன்னொரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டிரைவிங் செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டேரிங்கு, அந்த கீர் மேனுவல் தான். அது ஆக்சுவலாக மேனுவலு, 1500 cc பெட்ரோல் இன்ஜினு. மைலேஜ்லாம் எவ்வளோ தருதுன்னு பின்னாடி அப்படியே வீடியோவில் பேசுவோம். வண்டி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, டாப் எண்ட் மாடல் தான், ஓகேவா. இந்த காரை வந்து கமெண்டில் வந்து எனக்கு ஒரு 2-3 பேர் கேட்டிருக்கீங்க இது. ஆனால் வந்து இந்த வண்டி கேட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட வண்டி தான் இது. அவர் தான் வந்து என் காரை ரிவ்யூக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அவரோட வண்டி தான் இது. ஆக்சுவலாக வந்து அவரோட ஃபீட்பேக்கையும் கேட்டிருக்கேன், நான் வீடியோவில் சொல்கிறேன். ஃபைனலாக எனக்கு இப்போ ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னா, உண்மையிலே வண்டி சூப்பராக இருக்குது. அப்படி கீரை மாற்றிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னு வச்சுக்கலாம், அந்த கீருக்குள்ளே ஒரு பவர் இருக்கும்ல, அதை டக்குன்னு குயிக்காகவும் ரிலீஸ் பண்ணது, ஸ்மூத்தாகவும் வண்டியோட மூவ் இருக்குது. அதனால் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நான் ஆக்சுவலாக படித்தேன், நான் ஃபோக்ஸ்வேகனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தேன். அடுத்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதோட டிசைன், அந்த அவுட் லுக் இருக்குல்ல, அந்த லுக்கை வந்து பார்த்திங்கன்னா இது செடான் டைப்பில் வரும், பின்னாடி டிக்கி வச்சு அந்த டைப்பில் வரும். எலகண்டாக இருக்கும் இதோட டிசைன். அதான் என்ன சொல்லணும்னா, ஒரு தனித்துவமாக யூனிக்காக இருக்குது டிசைன் இது. இப்போ போலோலாம் பார்த்தீங்கன்னா, போலோ, அப்புறம் வந்து இன்னும் 2-3 வண்டி எனக்கு தெரிஞ்செல்லாம் போலோ, இப்போ விர்டஸ், அது நீங்கள் கமெண்டில் கேட்டதுனால தான் இப்போ இந்த வண்டியுமே எனக்கு தெரியுது, ஓகேவா. ஸோ இந்த வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வந்து மற்ற காரோட இந்த கார்லேருந்து காப்பி அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இப்போ நம்ம தாரே வச்சுருக்குறோம், அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆங்லர்லேருந்து காப்பி, அதில் கொஞ்சம் லைட்டாக காப்பி எடுத்து ஒரு டிசைனை உருவாக்குன மாதிரி இருக்குன்னெலாம் சில பேர்லாம் வந்து என்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இதோட டிசைனை வந்து இதுலேருந்தாவது காப்பி அடித்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும் டிசைனே, நல்லாயிருக்கும். அதான் இந்த டிசைன் வந்து எதுவுமே வந்து ஃபோக்ஸ்வேகனில் வந்து லுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடல்லையுமே சூப்பராக இருக்கும். அது யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே. அதாவது எப்படின்னா, பெரியவங்கன்னா எல்லாத்துக்கும் இல்லை,
ஒரு ப்ரொஃபஷ்னலாக டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா Volkswagen விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாகவே நான் வந்து இந்த கார் ரிவ்யூவுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த தம்பி தரேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அந்த வண்டியை பற்றி கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதில் எனக்கு பார்த்த வரைக்கும் என்னென்னா, இப்போ திருச்சியே எடுத்துக்குவோம். திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கன்சல்ட்டிங் இருக்குது. ஒரு 20 காரை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு கார் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கார் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி கன்சல்ட்டிங்லலாம் எல்லா காரையுமே நம்ம பார்க்க முடியும். இனோவாவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 இனோவா நிற்கிது, 4 ஸ்விஃப்ட் நிற்கிது, 2 700 நிற்கிது, 3 தார் நிற்கிது, எல்லா வண்டியுமே இருக்குது. ஆனால் Volkswagenல மட்டும் உள்ள கார் இருக்குல்ல மாடலு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கன்சல்ட்டிங்கில் ஒரு ஊருக்கு 1-2 தான் பார்க்க முடியுது சேல்ஸுக்கே. ஏன்னா செகண்ட் சேல்ஸுக்கு வந்து இது வர்றது வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி பையிங் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நம்ம டொயோட்டா இனோவா அளவுக்கு வந்து ஸ்விஃப்ட்டு கிரிட்டா அதெல்லாம் எவ்வளோ ஓடுது. நம்ம இன்றைக்கி நான்லாம் திருச்சி போகிறேன், ஒரு 3 மணி நேரம் ஒரு ட்ராவல் திருச்சிக்கு அங்கேயும் போயிட்டு வரேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிரிட்டா பார்த்துருவேன், ஒரு 5 இனோவா பார்த்துருவேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த Volkswagenல இருக்க காரெல்லாம் சில காரை பார்க்க முடியாது. அதான் சொல்கிறேனே, 1-2 பார்க்கலாம். இல்லை விர்டஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு. இதெல்லாம் ஏன் இவ்வளோ கம்மியாக ஓடுதுன்னா இதை பற்றி தெரிஞ்சவங்க தான் வாங்குறாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கோமே, இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தேவைக்கு தகுந்த மாதிரி காரை சூஸ் பண்ணுவேன். ஒரு சில பேர் வந்து என்னோடய பட்ஜெட்டே இவ்வளோ தான் அப்படின்னு சூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட லைஃப்பை மட்டும் பார்த்து வாங்குறவங்களாம் இருக்காங்க. எப்போ எனக்கு இந்த வண்டி இப்போ டொயோட்டா எடுத்துக்கோங்க, டொயோட்டா இன்ஜினை நம்பி வாங்குறாலே நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா 7-8 வருஷம் ஓட்டிகிட்டு கிடப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நான்லாம் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு 2-3 பேர் ஃபாரினில் இருந்தாங்க. அப்போலாம் வந்து துபாய் குவைத்துக்கு போயிட்டு வரதே எங்களுக்கெல்லாம் வந்து குவைத்தில் இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி நாங்கள்லாம் பார்ப்போமா. ஆனால் கடைசி வரைக்குமே இந்த குவைத்துலேருந்து ஒரு 10 சாக்லேட்டை கொடுத்து என்னெல்லாம் ஏமாற்றிட்டாங்க. எப்போ போயிட்டு வந்தாலும் அந்த சாக்லேட்டு கிடைக்காத மாதிரி அந்த சாக்லேட்டை மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாட்ச் ஒன்று வரப்பெல்லாம் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு வரப்போ ஒரு வாட்ச் ஒன்று கட்டிகிட்டு வருவாங்க. வாட்ச்சு நல்லா இருக்கே அப்படின்னு எங்கள் அப்பா கேட்பார். இது ஜெர்மன் மேக்கு, இது மேட் இன் ஜப்பானு, காஸ்ட்லி அப்படிம்பாங்க. ஸோ நம்ம அதோட விலையை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோன்னா, அது எந்த நாட்டோடது எப்படி மேக் பண்ணாங்கன்றதை நம்ம ஒரு பெருமையாக சொல்லுவோம்ல. அந்த மாதிரி வந்து உண்மையில அப்படி தான் நான்லாம் சின்ன பிள்ளை இருக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஃபாரின் அதான் சாக்லேட்டுன்ற பேரை சொல்கிறதோட ஃபாரின் சாக்லேட்டுன்னு சொல்கிறதே ஒரு பெருசாக தான் பேசுவோம் நம்ம. ஃபாரின் சாக்லேட்டுப்பா அப்படின்னு. ஆனால் என்ன ஃபாரின்னு, எந்த ஊர், எந்த நாடு, அது எந்த சாக்லேட்லாம் பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஜப்பானு ஜெர்மன்லாம் பார்த்தீங்கன்னா மேக்கிங்கோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டிசைன், அதாவது அவுட்லுக் டிசைனாக இருக்கட்டும், ரொம்ப எலகண்ட்டாக யூனிக்காக தான் இருக்கும். இந்த ஜப்பானு இவங்களதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து ஜெர்மன் பிராண்டை சேர்ந்தது தான், ஜெர்மனோட சேர்ந்தது தான் இந்த Volkswagen. ஓகே, அதனால் அவங்களது வந்து கொஞ்சம் குவாலிட்டி டிசைனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற காரோட கம்பேர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நானே வந்து ஒரு ஜெர்மனோட ஹிஸ்ட்ரி, அவங்களோட வளர்ச்சி, இப்போ இந்த Volkswagenோட வளர்ச்சி, இந்த அளவுக்கு உங்கள் ப்ராடக்ட் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம யோசித்து அந்த 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 பிராண்டை வந்து அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். அவங்களோட டெவலப்மெண்ட்டை ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ எனக்குலாம் தெரிஞ்சு என் பழக்க வழக்கத்தில் வந்து ஒரு 5 பேர் நாங்கள் ஒரு செட்டு ஃப்ரெண்டு இருக்கோம். அதெல்லாம் அதில் ஒருத்தன் மட்டும் இருக்கான். நான் பேரை சொல்லலை. ஒரு டிஷர்ட்னா கூட இது இந்த பிராண்டு டக்குன்னு பிராண்டுக்கு போயிடுவான். நல்லா இருக்கே டிஷர்ட்னாலே உடனே அந்த பிராண்டை பற்றி பேச ஆரம்பிச்சிடும். அந்த பிராண்டு வந்து இங்கே தான் இருக்குது, மொத்தத்துக்கே தமிழ்நாட்டில் 4 பிரான்ச்சு தான் இருக்குது, அங்கே ஆர்டர் போட்டேன். ஸோ சடனாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அந்த டிஷர்ட்டை பற்றி குவாலிட்டியை பேசுகிறதோட அந்த பிராண்டோட குவாலிட்டியை பற்றி பேசுகிறத ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா கேங்லேயும் ஒருத்தன் இருப்பான். அந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். சரியா? இவனெல்லாம் ஏன் இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இந்த Volkswagenன்ற ஒரு கார் கம்பெனி இருக்குல்ல, இந்த கம்பெனியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் வாங்குறாங்கன்னா ரொம்ப டெக்னாலஜியாக இதோட பிராண்டை வந்து தெரிஞ்சு அதை ரொம்ப ரசித்து, இப்போ நான் வாங்கினா Volkswagenலாம் இதை தான்ப்பா வாங்குவேன். அதுவும் இல்லாமல் இந்த காரை வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அதான் நான் தான் சொல்கிறேன்ல, அந்த பிராண்டை மட்டும் அவங்க லைக் பண்ணுறாங்க. உள்ளே வந்து அதோட குவாலிட்டி, அதோட மேக்கிங்கு, அதோட யூனிக்னஸ்ஸு இதெல்லாம் பார்த்து தான் இந்த காரை வந்து வாங்குவாங்க. நான் இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் சொல்கிறேன். அதுக்குன்னு 100% பேரும் இப்படி தான் வாங்குறாங்கன்னு நான் சொல்ல வரல. 100க்கு 60% பேர் இப்படி தான் வாங்குறாங்க. மீதி 40% வேணால் லுக்கு பிடிச்சி வாங்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் வண்டியில்.
ஓகேவா? சரி, இந்த காரில் வந்து மைலேஜ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ தருதுன்னு. பெட்ரோல் 1500 சிசியா 12-13 தான் கொடுக்குதுங்கிறாப்புல ஹைவேல. ஒரு எவ்வளோ ஸ்பீடில் வராருன்னா 100-110 வராராம். இந்த ஸ்பீடுக்கு இவ்வளோ தான் கொடுக்குது மைலேஜ் அப்படின்றாரு. ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்படி ஆக்சிலேட்டர் அழுத்தணும்னு வச்சுக்கோங்க, சடனாக அந்த பிக்கப்பை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஸ்பீடு நம்மளை கொஞ்சம் அப்படி இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்பீல் வந்து பாடியிலே வந்து உணர முடியுது. அந்த அளவுக்கு வந்து வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது மைலேஜ் வராது. சரியா? தான் சொல்லிட்டேன்ல, அதோட குவாலிட்டி உடனே பில்டு குவாலிட்டியை பற்றி பேசலை, நான் மேக்கிங்கோட குவாலிட்டியே பேசிக்கிட்டு இருக்கேன். இன்ஜின்லேருந்து கீர்லேருந்து அதோட பவரு எல்லாமே அட் அ டைமில் அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆகுதுல்ல, அந்த ஃபங்க்ஷனோட குவாலிட்டியை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு வாட்ச் இருக்குன்னா முள்ளு ஓடணும், சின்ன முள்ளு ஓடணும், அதுக்கு பின்னாடி இந்த மிஷினோட மோட்டர் ஓடணும், அப்போ தான் ஒரு டைமை வந்து நம்மளால் கரெக்டாக காட்ட முடியுமா. அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனோட குவாலிட்டியை சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இதை வந்து நிறைய பிஸ்னஸ் பீப்புளு, டாக்டரு, கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்த்து வாங்குறவங்க, அவங்க எல்லாருமே இந்த காரை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ரீசேலுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கார்லாம் வாங்கினா இந்த ஒரு காரை வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். இன்னொரு கார் வாங்கணும், பெரிய கார் வாங்கணும்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. டீசெண்டாக யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களுக்கு பிடிச்ச பிராண்டை என்ஜாய் பண்ணிட்டு, இன்னமும் சொல்கிறேன், இந்த கார் வச்சுருக்கவங்கள்ட்ட வந்து ஒரு சில பேர்த்திட்ட போய் கார் எப்படி இருக்குன்னு கேட்டால் சூப்பராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அதோட பிராண்டை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவாங்க கண்டிப்பாக. இப்போ இந்த சப்ஸ்கிரைபர் அப்படி பேசினாரா அப்படிலாம் இல்லை. அவர் வந்து செல்ஃப் டிரைவிங்கோட அது எப்படி சொல்கிறதுனா, அந்த டிரைவிங்கோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, செல்ஃப் டிரைவிங் இந்த வண்டிக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் எடுத்தேன்னு சொல்லிட்டாப்புல. உண்மையிலே சொல்கிறேன், எனக்குமே செல்ஃப் டிரைவிங் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல பவரை வந்து டக்குன்னு ரிலீஸ் ஆகுது ஒரு கீருக்கும். ஸோ நல்ல காரு. அதான் செகண்ட் ரீசேலுக்குலாம் இந்த காரை கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு காரை வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்து இந்த பிராண்டோட அப்படியே ஒரு ஃபீலோட ஓட்டிகிட்ருப்பாங்க. அந்த டெக்னாலஜி, இந்த பிராண்டு, அதோட ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்ட்ரி தான் சொன்னேன்ல, அந்த ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு சில பேர் வந்து அந்த பிராண்டுக்குள்ளே இருப்பாங்க. ஜெர்மன்னாலே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், அதே மாதிரி வண்டியும் காஸ்ட்லி தான். இந்த வண்டி 22 லட்சம் வந்துச்சான் ஆன் ரோடு. ஓகேவா? செடானில் 22 லட்சம் கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால தான் இந்த வண்டி வந்து ரொம்ப கம்மியாக பிடிச்சவங்க மட்டும் வாங்குறாங்க. நான் இப்போ சொன்ன ரீசனில் பிடிச்சவங்க வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி இதை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க, எனக்கு மைலேஜ்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செல்ஃப் டிரைவிங்கில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும், ஒரு கார் வாங்கினாலும் நான் அடிக்கடி மாற்ற மாட்டேன், ஆனால் என் திருப்திக்கு வாங்கணும் அப்படின்னாலுமே இந்த காரை வந்து ஒரு ஆப்ஷனாக வாங்கிக்கலாம். நல்லா இருக்குது வண்டி, சூப்பராக இருக்குது. யூஸ்வலாக எல்லா வண்டியில் இருக்க ஆப்ஷன் மாதிரி தான் இந்த வண்டியிலையும் இருக்குது. அதெல்லாம் வந்து நிறையா சேனலில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஏடாஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வெண்டிலேட்டர் சீட்டு இது எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த ஸ்பீடோமீட்டர் டிஸ்பிளே இருக்குல்ல இந்த ஸ்டேரிங் முன்னாடி, ரொம்ப இப்படி ஃப்ரண்ட்டில் பக்கத்தில் இருக்குது, ரொம்ப இப்படி உள்ளே இருக்கும்ல அந்த டேஷ்போர்டுக்குள்ளே. இது நல்லா ஃப்ரண்ட்டில் இருக்குது, நல்லா பெருசாகவும் இருக்குது. அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, அப்படி ஸ்டேரிங் ஓட்டும் போது அந்த டக்குன்னு அந்த டிஸ்பிளே எல்லாமே எனக்கு வந்து கிளியராக வந்து பார்க்க முடியுது. ஓகேவா? அந்த மாதிரி நல்லாயிருக்கு. இன்னொரு ஆப்ஷன் வந்து எந்த கார்லையும் இல்லாமல் இந்த காரில் இப்போ தான் பார்க்குறேன், கார்டு ஹோல்டர்னு தனியாக வந்து இந்த உண்டியலில் காசு போடுவோம்ல அந்த சின்ன லைன் மாதிரி, அது மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நல்லாயிருக்கு கார்டு ஹோல்டருக்கு. ஸோ இதோட ஃபீல் அண்ட் டச் எப்படி இருக்குது அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்குது. வண்டியெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேன்னா, இதோட மைலேஜெல்லாம் வந்து நம்ம மைனஸாக பேச முடியாது. ஏன்னா இதோட ஃபங்க்ஷன் குவாலிட்டி, மேக்கிங் குவாலிட்டியாக தான் நம்ம வந்து பார்க்க முடியும். நான் இப்போ சொன்ன கேட்டகிரியில் தான்ப்பா வாங்குகிறாங்க. ஏன்னா எதையும் எதிர்பார்க்காம எனக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்டு, அந்த பிராண்டுனாலே எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க மட்டும்தான் இந்த காரை வாங்குறாங்க. அதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய பேர் இதை வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த காரோட லுக் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும், பார்க்க வந்து செடான் டைப்பில் கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்கும். அதான் எதுன்னே சொல்ல முடியாது. அதனால தான் நிறைய பேருக்கு இதோட லுக்குமே வந்து பிடிக்குது. பிளாக்கெல்லாம் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. பிளாக் இல்லை, கிரேலாம் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தர் அடிக்கடி பார்ப்பேன், போவார், சூப்பராக இருக்கும் வண்டி, அப்படியே பளபளன்னு வச்சுருப்பார், நல்லா ஷைனிங் செராமிக் கோட்டிங்லாம் போட்டு நீட்டாக வச்சுருப்பாரு, நல்லாயிருக்கும். அந்த காரை நானே ரசிப்பேன். என்னடா நல்லா ராயலாக இருக்கே, பெருசாக ஒரு ராயல் லுக்கில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த செடான் டைப்பு விர்டஸை வந்து மற்ற செடானோட ஒரு அண்டர் 20 lakhs கீழே இருக்கிறதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகேவா? அதுவும் இல்லாமல் நான் டிரைவிங்
என்னோட கம்ஃபர்ட்டுக்கு நான் பார்க்குறப்ப சொல்கிறேன். நான் எப்பவும் பார்க்குற விஷயத்த வந்து இந்த காரில் கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னாக்கா, ரோடு கிளியரன்ஸ் பேனட்டு தெரியல. ஸோ நம்ம வந்து பேனட்டு தெரியாதனால நான் ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்குது, அதை வச்சுமே எனக்கு வந்து அந்த பேனட்டை வந்து கொஞ்சம் கிளியராக பார்க்க முடியல. அப்படிங்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக ஓட்டி பழகிட்டோம், நமக்கு ஓட்ட வரும். இந்த புதுசாக கற்றுக்கிட்டு வாங்குறவங்களுக்குலாம் மேபி இந்த ரோடு கிளியரன்ஸ் கொஞ்சம் தெரியல, அந்த பேனட்டு தெரியாதனால அந்த எட்ஜஸ்லாம் தெரியாது. ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம வண்டியை கொஞ்சம் சேஃபாக தான் நம்ம ஓட்டிக்கணும். ஏன்னா எட்ஜஸ் தெரியலல்ல, தெரியாதப்போ நமக்கு வந்து ஓட்டுறதுக்கு சில கான்ஃபிடென்ட் வந்து கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். அது ஒன்று இருக்குது. மற்றபடி உள்ளலாம் எல்லாம் சூப்பராக இருக்குது, உட்காரத்துக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பின்னாடி சீட்டில் உட்காந்து அதோட கம்ஃபர்ட் மட்டும் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். கார் சீட் எப்படி இருக்குன்னா அப்படியே நம்ம முதுகு போய் அப்படியே சீட்டுக்குள்ளே உட்காந்துக்குது, கப்பு நம்மளை பிடிச்சிக்குது, அந்த அளவுக்கு பின்னாடி வந்து சீட்டு நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எதையாவது பிடிச்சிட்டு தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அந்த காரில் பின்னாடி சீட்டில் நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா ஏஜ்டு பர்சன்லாம் இருக்காங்கள, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பேஸ் ஆனால் ரொம்ப ஸ்பேஸ் ஜாஸ்தி. ஏன்னா காரு ரொம்ப நீளமாக இருக்கா, அந்த பின்னாடி இருக்க அந்த காலுக்கு அந்த ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. ரியர் ஏசி கொடுத்துருக்குறாங்க. அதான் சொல்கிறேன்ல, இது எப்படின்னா ஃபோக்ஸ்வாகன்லலாம் ரொம்ப பிடிச்சி அந்த பிராண்டை பிடிச்சி உள்ளே போகிறவங்களுக்கு இது செட் ஆகும். ஏன்னா அப்படி பிடிச்சி போகிறப்ப என்ன ஆகும்னா, நான் இந்த காரில் மைனஸ் எதுவுமே அவங்களுக்கு பெருசாக தெரியாது, புரியுதுங்களா? அதை மைனஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இது ஓவராலாக நான் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த வண்டியில். ரொம்ப பவர் ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே பக்காவாக இருக்கும். அந்த டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்கு தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் வந்து லுக் எலகண்டாக இருக்குது, பிராண்டு, அதோட மேக்கிங் ஃபங்க்ஷன்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து வாங்குகிற ஆட்களுக்கு இந்த வண்டி ஓகே. நார்மலாக நம்ம பட்ஜெட்டு, யூசேஜு, மைலேஜ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த விர்டஸ் வந்து செட் ஆகாது, ஓகேவா? இந்த விர்டஸ் வந்து நமக்கு செட் ஆகாது. ஏன்னா இப்போ நான் சொன்ன அந்த 3 விஷயமே இந்த காரில் இல்லை. பட்ஜெட் இல்லை, மைலேஜ் இல்லை, யூசேஜ், ஓகேவா? இதை வந்து எப்படின்னா டெய்லி யூசேஜெல்லாம் ரஃப் அடியெல்லாம் அடிக்க முடியாது இந்த வண்டியெல்லாம். இது எப்படின்னா அப்படியே ஒரு லாங்கில் போகிறோம், நீட்டாக இங்கேருந்து ஒரு பெங்களூர் போகிறோம், நீட்டாக போயிட்டு நீட்டாக வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இது நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா இது சிட்டி யூஸுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா வண்டி பார்க்க நல்லா லென்த்தாக இருக்குது. அப்படி லென்த்தாக இருக்கப்போ என்ன ஆகுனா நம்ம சிட்டிக்குள்ளெல்லாம் நிறைய இடத்துல பார்க் பண்ணுறதுக்கு, ட்ரைவ் பண்ணுறதுக்குமே ரொம்ப சிரமமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வண்டியில் பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பின்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது வண்டி. அதான் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், இறங்கி ஏற வயசானவங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஏன்னா சீட்டு வந்து பள்ளமாக இருக்கும். இது வந்து நான் பார்க்குற விஷயம், அதனால் சொன்னேன். அதுவும் இல்லாமல் இந்த காரோட பட்ஜெட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி, ஓகேவா? ஸோ இந்த காரை வந்து நம்ம மற்ற காரோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னாக்கா டோட்டலாக வேறு. குவாலிட்டியும் சரி, ப்ரைஸும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டு மற்ற காரோட. இதே செடான் டைப் காரோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதான் நான் சொல்கிறேன்ல, தார் மாதிரி பிடிச்சி உள்ளே போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சில தேவைகளை எதிர்பார்த்து போனால் இது அவங்களுக்கு செட் ஆகாது இந்த கார், சரியா? மற்றபடி இந்த வண்டியை வந்து பர்ஃபார்மன்ஸை குறை சொல்ல முடியாது, வண்டியும் குறை சொல்ல முடியாது. குவாலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த கார் வச்சுருக்க சப்ஸ்கிரைபர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த உள்ள இன்டீரியருக்கு வந்து சில பீடிங் வந்து கிரே கலரில் கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்குது பார்க்க. ஆனால் அது என்னன்னா பள்ளத்தில் விடும்போதெல்லாம் கிச் 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இந்த சரியாக ஃபிட் ஆகாத மாதிரி ஒரு சின்ன நாய்ஸ் உள்ளே வந்துகிட்டே இருக்குது. அவர் வந்து இங்கே ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறப்போ ரொம்ப அந்த ரோட்டை பள்ளத்துலலாம் விடும்போது ரொம்ப அந்த நாய்ஸ் கேட்டுச்சு, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிறாரு. கை வச்சு அழுத்தும் போதே கேட்குது, கிச்சு கிச்சின்னு கேட்குது. அந்த ஃபிக்ஸிங் வந்து சரியாக இல்லை. ஸோ அந்த குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். மற்றபடி வண்டியில் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸோ ரெகுலராக காமன் பீப்புளுக்கு இந்த கார் செட் ஆகாதுப்பா, ஓகேவா? ஸோ டெக்னாலஜி வைஸ் இதை தெரிஞ்சு இந்த பிராண்டை பிடிச்சி போகிறவங்களுக்கு இது குறை இருந்தாலும் குறையா அவங்களுக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா கம்மியான பீப்புள் தான் வாங்குறாங்க. அந்த பீப்புளும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வண்டியை சடனாக உடனே கொடுத்துட்டு இன்னொரு வண்டியெல்லாம் மாற்ற மாட்டாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு இதே வச்சு ஓட்டுவாங்க, ஓகேவா? இந்த கார் வச்சிருக்கிறவரே வந்து லாங்கில் போனால் மட்டும்தான், அடிக்கடிலாம் எடுக்க மாட்டாங்களாம், டெய்லி யூஸுக்கு அப்பப்போ தான் எடுப்பாங்களாம், சரிங்களா? அவங்க லோக்கல் யூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு வண்டி வச்சுருக்குறாங்க, ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.